இன்னைக்கு நாம பார்க்க போற அடுத்த மோட்டிவேஷன் என்ன தெரியுங்களா? பிரச்சனைங்கிறத பத்தி தான் பேச போறேன். பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. ஓரணு அமீபா முதல் எ நம்ம கண்ணுக்கே தெரியாத அமீபா, அதிலிருந்து இன்னும் எவ்வளோ பெரிய ஜீவராசி இருக்கோ, அத்தனைக்குமே பிரச்சனைங்கிறது இருக்குங்க. கடவுள் படைக்கும்போதே பிரச்சனையோட தாங்க எல்லாத்தையுமே பொறக்கும்போதே ஒரு பிரச்சனையோட தானேங்க பொறக்குறோம். அதனால பிரச்சனைய பார்த்து பயந்துக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னா, நம்மளோட திறமையே வெளிய வராது. பிரச்சனைங்கிறதே கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற டேலண்ட்ட வெளிய தான் கொண்டு வருவாரே தவிர, நம்மள முடக்க மாட்டாரு. நம்ம தான் பிரச்சனைய பார்த்து பயந்துக்கிறோம். ஒண்ணும் இல்லைங்க. இப்போ தென்னை மரம் இருக்குது, பலாப்பழ மரம் இருக்குது, பனைமரம் இருக்கு. அதெல்லாம் எவ்வளோ ஹைட்ல இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் எவ்வளோ ஹைட்ல இருக்கு அது. செம்ம வெயிட் ஒரு 20 கிலோ வரைக்கும்லாம் இருக்கிற பழம்லாம் இருக்கு. அந்த மரம் எவ்வளோ ஹைட்ல இருக்கு. இப்போ அதிலிருந்து அது கீழ உழுந்துச்சுன்னா, யாராவது மேல விழுந்ததுன்னா, இல்ல அந்த பழமே கீழ விழுகுது. அந்த மரத்துக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும். அது நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், நம்மளுக்கு மட்டும் தான் பிரச்சனைன்னு நெனச்சுக்கிறோம். அப்படி இல்லைங்க. அந்த பலாப்பழ மரத்த அந்த பழத்த தாங்கக்கூடிய சக்திய வந்து இறைவன் வந்து அந்த மரத்துக்கு குடுத்துருக்கிறாரு. அத தாங்கி நின்னு, அந்த பழமா கீழ வர வரைக்கும் அது மேல தாங்கிட்டு இருக்குதுன்னா, அப்ப அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். அது மாரி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சக்தி கடவுள் குடுத்துருப்பாரு. நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், நம்மளுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குதுன்னு நெனச்சுக்கிறோம். இல்லைங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்குது. நம்ம சொல்றோம். அவ்வளோதான். இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஆசைகளையும் அதிகமா வளர்த்திக்கிறோம். அதனாலேயே பல பிரச்சனைகள் வரும். நம்ம இயற்கையோட இயற்கையா வாழும்போது, நம்ம நல்லா இருப்போம். நம்ம எப்பவுமே பிரச்சனைகள பார்த்து பயந்துக்காதீங்க. கடவுள் குடுக்கறது எல்லாமே நம்மளுடைய தனித்திறமைய வெளிய கொண்டு வரதுக்கு தான். பிரச்சனைகளுக்குள்ள போய் சிக்கி பிரச்சனைன்னு மேலும் வந்து பிரச்சனைகள சேர்த்தாம, அமைதியான முறையில அதுக்கான சொல்யூஷன தேடினோம்னா, நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். நம்ம சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.